குருக்கடாச்சம் குரு அருள் உண்டாகட்டும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதாவது நம்ம பொது வெளியில் உட்காந்து தவம் பண்ணலாமா? அப்படி தவம் பண்ணுறதுனால எதனா பிரச்சனை வருமா? அப்படின்ட்டு. நிச்சயமாக புது யோகிகளாக இருந்தாலும் சரி, பழக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பொது வெளியில் உட்காந்து தவம் பண்ணுறது உடலுக்கும் சரி, மனதிற்கும் சரி ஒரு சரியானது, உகந்தது அல்ல. ஏன்னா நீங்கள் வெளியில் பப்ளிக்கில் போய் பண்ணும்பொழுது, இல்லை பப்ளிக்கில் வெட்ட வெளியில் உட்காந்து பண்ணும்பொழுது பலவிதமான எனர்ஜிஸ் அப்படின்றது வெளியே ஊடுருவிட்டு இருக்கும். உங்களை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதாவது பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். என்ன மாதிரி வேணாலும் வெளியே உலாவிக்கிட்டு இருக்கும். வெட்ட வெளியில் உட்காந்து தவம் பண்ணும்பொழுது உடலும் சரி, மனமும் சரி பலவிதமான உபாதைகளுக்குள்ள ஆயிரும். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் சித்தர்கள் அன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் வெட்ட வெளியிலும் மலைகளிலும் காடுகளிலும் போய் பயிற்சி பண்ணாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் வீட்டில் இருக்கும்போதே தயார்படுத்திக்கிட்டு தன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டு யோகியானதுக்கு அப்புறமா தான் அவங்க சித்த நிலைக்கு ஒவ்வொருவருமே அந்த தன்மைக்கும் அந்த பெரும் சிவநிலைக்கும் செல்லும் பொழுது அவர்கள் எளிமையாக வெளியே எங்கே போனாலுமே அவங்க தன்னைத்தான் சர்வே பண்ணிக்கவும், அவங்க எல்லாமாகவும் ஊடுருவும் முடியும், எல்லாமாகவும் தன்னை மாற்றிக்க முடியும். அந்த தன்மையில் இருக்கிறவர்கள் வெட்ட வெளியில் உட்காந்து தாராளமாக பயிற்சி பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் புதுசாக நான் பயிற்சி பண்ணுறேன், நான் உட்காந்து வெளியே உட்காந்து நான் பயிற்சி பண்ணுறேன், நான் மொட்டை மாடியில் உட்காந்து நான் பயிற்சி பண்ணுறேன், நான் எங்கேயாவது மலைகளுக்கு போய் நான் பயிற்சி பண்ணுறேன்ட்டு தேவையில்லாமல் போயிட்டு உபாதைகளை வாங்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் எந்தெந்த தன்மையில் இருக்குன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா நிறைய பேர் தவம் செய்யும்போது இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணுவீங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுடைய உடல் அசைச்சிக்கிட்டு, காதை சொரிஞ்சிக்கிட்டு, கால் நமக்கு காலை சொரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா தவம் என்பது முழுக்க உடல் பற்றை அற்று முழுமையாக உங்களுக்குள்ளார் இருக்கின்ற ஒளியில் சரணாகதியை தன்மைக்கு கொண்டு போவதுதான் தியானம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். ஏன்னா இங்கே நீங்கள் வீட்லேயே தயாராகாமல் இருக்கும்பொழுது நீங்கள் வெளியே போயிட்டு வெட்ட வெளியில் உட்காந்து பயிற்சி பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்லது கிடையாது. ஏன்னா வள்ளலாராக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய யோகிகள், சிவானந்த பரமஹம்சராக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே முதல்ல ஒரு குகைக்குள்ளேயோ இல்லை வீடுகளுக்குள்ளேயோ உட்காந்து தான் தவம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி தவம் பண்ணும்போது பிரபஞ்சத்தினுடைய எனர்ஜி அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்குள்ளார ஊடுருவி உங்களை தயார்படுத்தும். சமையான ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் பயிற்சிகள் எடுத்தாலுமே அது ஒரு ப்ராக்டிஸ் தான், அது ஒரு பயிற்சி தான். உடலும் மனமும் ஒருமைப்படும் போதும் ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய பயிற்சி தான். ஏன்னா இது தெரியாமல் நிறைய பேர் நான் போய் வெளியே பண்ணுறேன், அந்த மலைக்கு போய் பயிற்சி பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. ஒவ்வொருவரும் இல்லறத்தில் இருந்து கொண்டே பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது எளிமையாக உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் உங்களுடைய ஆன்மாவும் அடுத்தடுத்த தன்மைகளுக்கு போன உடனே உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ தயாராகிருக்குமா, நம்ம தயார் நிலையில் இருக்குமா, நம்ம வெளியில் போய் வெட்ட வெளியில் போய் உட்காந்து பண்ணும்போது நம்மளுடைய உடல் தாங்குமா அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா வீட்டில் உட்காரும்போது 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரமே உட்கார முடியலன்னும் போது வெட்ட வெளியிலெல்லாம் போய் உட்கார்ந்தீங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது. உங்களுடைய உடல் தாங்காது. உடனே உங்களுக்கு உடல் சோர்வாகும், அப்படியே ஒரு டயர்டாகும், ஒரு நெகட்டிவாக ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறது, ஒவ்வொருத்தருமே முதல்ல வீட்டில் உட்காந்து நல்லா பயிற்சிகள் எடுங்க. வீட்டில் உட்காந்து பயிற்சிகள் பண்ண வீட்டில் ஏற்படக்கூடிய ஆன்ம உஷ்ணத்தை முதல்ல மேனேஜ் பண்ண தெரியணும். இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நேராக போய் நான் எளிமையாக போய் நான் வெட்ட வெளியில் உட்காந்து பயிற்சி பண்ணுறேன், நான் கடற்கரையில் உட்காந்து பயிற்சி பண்ணுறேன், நான் ரீல்ஸ் பண்ணுறேன், அப்படிலாம் தயவு செய்து யோகத்தை செய்யவே கூடாது. ஏன்னா நானும் பல குருமார்களை கடந்து தான் வந்திருக்கேன். நானும் பல குருமார்களை சந்தித்து பல உபதேசங்கள் அவங்களும் எனக்கு கொடுத்துருக்காங்க. நானும் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல சித்தர்களோட குறிப்புகளே சொல்லியிருக்காங்க. வெட்ட வெளியில் உட்காந்து தியான பயிற்சிகளை பண்ணும்போது அவ்வளவு எளிமையாக உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படாது. அப்படி வெட்ட வெளியில் உட்காந்து பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி தான் பிரபஞ்சம் இழுத்துக்குமே ஒழிய பிரபஞ்சத்திலிருந்து எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதனால தான் வள்ளலார் கூட வீட்லேயே உட்காந்து தான் தவம் பண்ணார். எல்லா யோகிகளுமே ஒரு அறைக்குள்ளேயோ இல்லை ஒரு மறைமுகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் உட்காந்து தவமே பண்ணுவாங்க. ஏன்னா வெளியே உட்காந்து பண்ணும்போது முழுமையாக உங்கள் உடலுக்குள்ளார இருக்கிற மொத்த எனர்ஜியுமே பிரபஞ்சம் உறிஞ்சி எடுத்துரும். அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அலைகள் தான் தேவை. நமக்கு பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய நல்ல எண்ணலைகள் ஃபில்டர் ஆகி தேவையில்லாததெல்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நமக்கு தேவை உண்டானது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வடிகட்டி ஒரு ஃபில்டர் தான் ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு குகையும் இந்த மாதிரி அமைச்சு அதுக்குள்ளார உட்காந்து தான் தவம் பண்ணணும். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு இது நிறைய மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. நீங்கள் வெட்ட வெளியில் போயிட்டு பொது வெளியில் போயிட்டு தவம் பண்ணணும்னா உங்களுடைய உடல் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் உட்கார்ற அளவுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்தே உங்களை பக்குவப்படுத்தும், உங்களை தயார்படுத்தணும். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து தவம் பண்ணுற அளவுக்காச்சும் உங்களை நீங்கள் தயார்படுத்தி வைக்கணும். ஏன்னா சும்மாவா சாதாரணமாக யோகமும் தவமும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஆன்ம பேரொழியில் போயிட்டு நீங்கள் பயணப்பட போகிறீங்க, இறைவனை போய் காண போகிறீங்க அப்படின்னும்போது வெளியில் பண்ணக்கூடாது. முதல்ல உள்ளே தான் பண்ணணும். உள்ளேருந்தே தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு நிதானமாக கொஞ்சமாக தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் மலைகளில் போய் பண்ணுங்கள், குகையில் பண்ணுங்கள், கோவில்களில் பண்ணுங்கள், ஜீவ சமாதியில் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் பயிற்சி பண்ணுங்கள், தவறே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல உடலையும் மனதையும் பக்குவப்படுத்துங்க. உடலும் மனதும் எந்த சீர்தோஷண நிலைக்கும் எந்த நிலையிலும் போய் பயிற்சி பண்ணாலுமே உடல் உபாதைகள் ஏற்படாத வண்ணம் உட்கார்ந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் மெல்லமாக போயிட்டு நீங்கள் வெளியே உட்காந்து பயிற்சி பண்ணுங்க குரு கடாட்சம்.